டிரைவர், எல்லா சாமானும் உள்ள எடுத்துட்டு வாங்க. ஹலோ, காரை இங்க பார்க் பண்ண கூடாது. நாங்க விளையாடிட்டு இருக்கோம்ல. என்னோட கார் இங்க தான் பார்க் பண்ணுவேன். நீங்க வேணும்னா இங்க போய் விளையாடுங்க. என்னது? நாங்க இங்க தான் ரொம்ப நேரமா விளையாடிட்டு இருக்கோம். இப்ப காரை எடுத்துருங்க, இல்லனா என்ன பண்ணுவ? வாங்க டிரைவர், போலாம். ஜிண்டு, நீ கோவப்படாத. நம்ம வேற எங்கேயாவது போய் விளையாடலாம். அவங்களோட காரை நீ இங்க இருந்து எடுக்காத, சரியா? அவ பண்டியோட கசின். நாம கூட பண்டி வீட்டு எதிரில தானே இருக்கோம். சரி, அவங்க காரை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், சரியா? ஆனா நாம இங்க தான் விளையாடணும். ஆனா இந்த இடமும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி தானே இருக்கு. ஜிண்டு, சீக்கிரமா மேஜிக் பண்றத நிறுத்து. காரை கீழே இறக்கு. அவ நீ மேஜிக் பண்றத பாத்துட்டா. பண்றேன். பண்டி, நான் உண்மைதான் சொல்றேன். கார் இவ்வளவு நேரம் காத்துல தான் மிதந்தது. எனக்கு தெரியும். வீர் எப்பவுமே என்கிட்ட இந்த மாதிரி மேஜிக் தான் பண்ணுவான். அவன் மேஜிக் பண்றவன் தெரியுமா? அப்படி இருக்கும்போது மம்மி டாடி கிட்ட ஏன் சொல்ல மாட்டேங்கற? ஓஹோ, நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன். ஆனா என்கிட்ட ப்ரூஃப் இல்லாததுனால என்னால அதை நிரூபிக்க முடியல. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் நிறைய தடவை இந்த மாதிரி விஷயங்களை மறந்து போறேன். அப்படியா? சரி வா, அப்படின்னா நம்ம அவனை கண்காணிக்கலாம். அவன் மேஜிக் பண்ணும்போது வீடியோ எடுத்து எல்லாருக்கும் நிரூபிக்கலாம். வீர் ஒரு மேஜிக் பண்றவன்னு. ஓகே பப்ளி, இனில இருந்து நம்ம ரெண்டு பேரும் பண்டி பப்ளி தி டிடெக்டிவ்ஸ். வீர் வீர், யாரோ வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இந்த ராத்திரி நேரத்துல யாருப்பா வந்திருப்பாங்க? நீ போய் தூங்கு. என் காதுக்கு நடக்கிற சத்தம் கேக்குதே. அவங்க இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்காங்க. அதான் இப்பவே செக் பண்ணிடுறேன். எக்ஸ்ரே விஷன் ஆன். எக்ஸ்ரே விஷன் ஆன். ஓ, இந்த பண்டியும் பப்ளியும் நம்மள கண்காணிக்க வந்திருக்காங்க. வீர், தயவு செஞ்சு சொடக்கு போட்டு தூங்குற பையனை கூப்பிடுப்பா. நீ எதுக்காக அவனை கூப்பிட சொன்ன? தாக்தினா தின் சொன்ன வேலை எதுவா இருந்தாலும் சட்டுன்னு முடிப்பா இந்த ஜின். பாஸ், தூங்குற நேரத்துல எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? ஜிண்டு, பண்டியும் பப்ளியும் நம்ம வீட்டுக்குள்ள வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. திரும்பவும் அவங்க வீட்டுக்குள்ள வராதபடி ஏதாவது நீ தான் செமையா கவனிக்கணும். அந்த வேலையை இப்பவே சட்டுன்னு பண்றேன். ஓ, இதுக்காக தான் நீ ஜிண்டுவை கூப்பிட சொன்னியா? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல சொல்போல். அவங்க மட்டும் சொல்லாம கொல்லாம நடுராத்திரி வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கல்ல, இது மட்டும் நல்லதா என்ன? நீயே பாத்தியா? போட்டோல பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்கால. ஆனா இவன் தான் கில்லாடி, தெரியுமா? ஹலோ गाइस, காஃபி டிஃபன் ஏதாவது சாப்பிடுறீங்களா? ரொம்ப நன்றிப்பா. ஆனா தொட்டுக்க ஜாம் கிடைக்குமா? பண்டி, ட்ரீ காத்துல மிதக்குது. எதுக்காக போனோம்? போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போங்க. ரொம்ப நன்றி. நேத்து ராத்திரி அந்த பண்டி அப்புறம் பப்ளு மூஞ்ச பாத்துருக்கணுமே. ஜிண்டு, அவங்க ரெண்டு பேரையும் நீ இப்படி பயமுறுத்திருக்க கூடாது. நான் எதுவுமே பண்ணல. சுல்புல் தான் அவங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்க சொன்னா, அதான் அதை கத்து கொடுத்தேன். இனிமே அவங்க நம்ம வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. பண்டி, நான் கேள்விப்பட்டது என்னன்னா புல்லுக்கு சிகப்பு துணி காட்டினா கோவம் வந்துரும்னு. சரி வா, நம்ம போய் அதுக்கு இந்த சிகப்பு துணியை காட்டி கோவம் வர வைக்கலாம். அப்ப அது கோவத்துல அங்கே இங்கே ஓடும். அப்புறம் அந்த வீர வந்து அது எந்த மேஜிக்கால சரி பண்றான்னு நம்மள பார்க்கலாம். இல்ல இல்ல இல்ல, இது ரொம்ப ஆபத்தா இருக்கும். அது நம்ம மேல கூட அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு, தெரியுமா? இந்த மாதிரி ஆபத்தான விளையாட்டெல்லாம் நம்ம விளையாடவே கூடாது. சட்டா அங்கிள், யாரு இப்படி பண்ணது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? என்ன காரியம் பண்ண நீ? பாத்தியா? இதுக்காக தான் நான் இதை வேணான்னு சொன்னேன்.
முதல்ல நீ வீரு என்ன பண்றான்னு போய் பாரு. அந்த கிட்ட இருந்து உங்க அப்பா உன்னால காப்பாத்த முடியாது, புரிஞ்சுக்கோ. அங்க பாத்தியா இம்லி, அந்த புல்லட் சட்டை அங்கிள் மேல சாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. மறந்து நான் போச்சு. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இப்ப பசிக்குதே, சாப்பாடு எங்க இருக்கும்? வீர் ஏதாவது பண்ணு, அந்த புல் எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ரோபோ பாய் சூட் ஆன். ரோபோ பாய் சூட் ஆன். அங்க பாத்தீங்களா, ரோபோ பாய். ஓ, அப்படின்னா வீர் தான் அந்த ரோபோ பாயா? எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் தான். ஷூட் பண்ணு, நல்லா ஷூட் பண்ணு. அட, இது என்னது? எப்படி 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 இருட்டாச்சுனே தெரியலையே. லைட் ஆன் பண்ணுங்க, லைட் ஆன் பண்ணுங்க. லைட் எப்படி ஆன் பண்ண முடியும்? உன் தலையில இருக்கிற பாத்திரத்தை முதல்ல எடு. ஓ நோ, சொல்புல், அங்க பாத்தியா? பப்ளு வீர கேமரால ஷூட் பண்ணிட்டு இருக்கா. அவன் இப்ப கூட வீர கண்காணிச்சிட்டு இருக்கான். இந்த நேரம் அந்த ஜின்ட்டு எங்க போனான்னு தெரியலையே. சரி, நானே களத்துல இறங்குறேன். என்ன யார் அடிச்சாங்க? என் பையன், யாராவது என் பையனை காப்பாத்துங்க. ரோபோ பாய், உனக்கு ரொம்ப நன்றி. இங்க பாருங்க புல்லன, நீங்க எதுக்காக கோவமா இருக்கீங்க? உங்க கோவத்தை தான் கொஞ்சம் விடுங்களே ப்ளீஸ். கோவப்பட்டா உடம்புக்கே ஆகாது, தெரியுமா? நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவனாகி இருக்க, அதனால என்னோட தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். போய் அந்த ட்ரக்கை காப்பாத்து. அங்க பாரு, அந்த ட்ரக்குக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுது. என்னப்பாச்சே, காப்பாத்துங்க. ரொம்ப நன்றிங்க. எப்படியாவது இந்த பாலம் கீழே விழாம நம்ம காப்பாத்தணும், இல்லனா இதெல்லாம் கீழே வந்துரும். மறுபடியும் வந்துட்டியா? வந்து இந்த இடத்துல நில்லு. யாரு யாருன்னு எப்படி சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க? நில்லுங்க, தைரியமா இருந்தா நில்லுங்க. அங்க பாத்தீங்களா, அந்த ட்ரக் ரோபோ பாய் மேல விழ போகுது. ரோபோ பாய், அங்க இருந்து தள்ளி போங்க. அந்த ட்ரக் உங்க மேலதான் விழுக போகுது. போங்க. இம்லி, மறந்துட்டேன். ரோபோ பாய், தள்ளி போங்க. ட்ரக் விழ போகுது, அதுவும் உங்க மேலதான். இந்த ஜின்ட்டு எங்க போயிட்டான்? எப்பெல்லாம் உதவி தேவைப்படுதோ அப்பெல்லாம் இங்க இருக்க மாட்டேங்கிறான். பாஸ் எங்க போயிட்டாரு? இப்பதான் வரேன்னா, சரி விடு, அவன் வீட்டுக்கே போயிட்டான்.
என் பையன் பண்டி பிலிம் ஷூட் பண்ணிருக்கான். அது ஒரு பெரிய சஸ்பென்ஸ் பிலிம்னு சொல்லிருக்கான். அதோட எண்டு எல்லாருக்குமே பிடிக்குமா? வாங்க பார்க்கலாம். ஆஹா. இப்ப பாரு, இந்த துணிய புல் மேல போட்டா எங்க அப்பாவை எப்படி ஓட வைக்கணும் மட்டும் பாரு. சூப்பரா இருக்கும். பண்டி இப்படி எல்லாம் செய்யறது ரொம்ப தப்பு. இதெல்லாம் ஜாலியா இருக்கும்பா, அமைதியா பாரு. ஓ, அப்படின்னா இதெல்லாம் உன்னோட வேலை தானா? நான் அதுகிட்ட எவ்வளவு அடி வாங்கணும் தெரியுமா? இப்போ உன்னோட நிலைமை என்னன்னு இப்ப நீ பார்க்க போற. நீங்க பார்த்ததெல்லாம் போய் நான் பண்ணல. நான் என் வீட்டுக்கு போறேன். டிரைவர்! என்ன மன்னிச்சிடுங்கப்பா, இத நான் செய்யல. பப்ளே நில்ல, என்னையும் கூட்டிட்டு போ. சும்மா விட போறதில்ல.